like I'm floating in. Break out, I've got to see. So hello guys, welcome back to my channel. So channel channel subscribe பண்ணி வச்சுங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கோங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த என்னடா அது விராட்டிபத்து வளவு அப்படின்னு சொல்லுவாங்க, விராட்டிபத்து வளவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கடன்னு சவுண்ட் எடுக்க ஆரம்பிச்சுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ வண்டி வந்து இன்ஜின் வேலை மட்டும் பாக்கி இருக்குது. அது என்றைக்கு சீஸ் ஆக போகுதுன்னு தெரில, என்றைக்கு வேலை வைக்க போகுதுன்னு தெரிலன்னு. ஸோ இப்போ வந்துட்டு இருக்கேன்னா அப்படியே கடன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. அது எந்த இடத்துல வச்சுங்களேன். இப்போ பாருங்களேன், நான் தான் வண்டியை நிப்பாட்டிட்டேன். இப்போ வந்துகிட்டு இருந்தேன்னா அப்படியே கடன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆச்சுங்க. எந்த மாதிரி டயத்தில் செஞ்சுருக்கு பாருங்கள். இப்போ பாருங்களேன். ஸோ இதை வச்சு நான் இதை வச்சு நான் என் வீடு வரையும் எங்கே போகிறேன்னு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 10 கிலோமீட்டர் இருக்குது நம்ம வீட்டுக்கு. ஸோ பாருங்களேன் சவுண்டை மட்டும். இது ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. சவுண்டு பார்த்தீங்களா? சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? இப்போ இதை வச்சு நான் வந்து காலவாசல் வரையும் போனேன். காலவாசலுக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ செம்ம செய்ய ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வீடு வரையும் போயிடுச்சு வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப பெரிய சாதனை தாங்க. சவுண்டை பாருங்களேன். இப்போ எடுத்துக்கிட்டே போவோம். எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து மைக் வந்து கொஞ்சம் வேலையாயிடுச்சு. ஸோ கிக்கர்லாம் அடிச்சிருச்சு. ஸோ கிக்கர் அடிச்சிருச்சு. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி சரி விட்ற அப்படியே போயிட்டு இருந்துச்சா, சரி ஓகே நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தேன். நான் வண்டி சவுண்டு சும்மா தட்டன்னு அடிச்சுட்டே இருந்துச்சுங்க. பயங்கரமாக அடிச்சிச்சு. பட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே வண்டி வந்து அந்த பிக்கப்பும் போகலை, அப்படியே நின்றுச்சு ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்து. நானும் அப்படியே கொஞ்சம் விட்டு பார்த்தேன். வண்டி ரேஸே ஆகலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறேன், ஒரு 2 கிக் பண்ணேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா அப்படியே வந்து கிக்கர் வந்து பிடிச்சிக்கிச்சு. கிக்கர் வந்து அழுத்தவே முடியல. உள்ளே வந்து அப்படியே டப்புன்னு இறுக்கமாக பிடிச்சிக்கிச்சு. அப்படியே கிக்கர் அழுத்த முடியாமல் போச்சு. பட் வண்டி வந்து மூவ் ஆகுது, ஆனால் கிக்கர் அடிக்க முடியல. அப்படியே நிப்பாட்டிட்டேங்க வண்டி. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சுங்க. அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. அப்படியே டப்புன்னு பிடிச்சிக்கிச்சுங்க. டக்குன்னு பிடிச்சி அப்படியே நின்றுக்குச்சு. எனக்கு நல்லா தெரியும் இன்ஜின் வேலை வரப்போகுதுன்னு. ஸோ வந்துடுச்சு. ஸோ வண்டி செக் பண்ணி பார்த்ததில் ஆயில் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ஸோ கிராங்க்கு தான் பிடிச்சிக்கிச்சு போல். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்க்கு கிட்ட வந்து வண்டியை போட்டேங்க. ஸோ விராட்டிபத்துக்கிட்ட அந்த வளவில் இருக்கும். ஸோ அந்த பல்கில் வந்து வண்டியை போட்டாச்சு. ஸோ இதுக்கு வந்து இனி என்ன வேலை பார்க்குறது என்னான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ வரும் பார்த்துக்குவோம். சரிங்களா? ஸோ பார்ப்போம் இந்த இது வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு. ஸோ ஸ்டேட் வியூ. பகலில் வந்து திரும்ப நைட்டில் வர அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:20. சரிங்களா? ஸோ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை பார்க்க தாங்க போயிட்டுருக்கோம். காலையில் நிப்பாட்டினதுங்க வண்டி. அதுக்கடுத்து அது என்னாச்சு, யாரும் எடுத்தாங்களா பார்த்தாங்களான்னு கூட தெரில. ஸோ காலையில் நம்ம வண்டியை நிப்பாட்டி வந்தவங்களங்க. ஸோ அந்த வண்டியை தாங்க இப்போ வந்து பார்க்க போகிறோம். நம்ம வண்டியை, நம்ம சின்ன வண்டியை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட சொல்லிட்டு வரணும்ல. ஸோ யாரும் இப்போ தான் வீல் வேற மாட்டியிருக்கோமா, ஸோ அந்த வீலெல்லாம் கழட்டிட்டு போனாலும் போயிடுவானுங்க நம்ம பயலுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்து சொல்லிட்டு வரணும். ஸோ அங்கே இருக்கிறவங்கள்ட்ட அதுக்காக தாங்க இப்போ நம்ம போய்கிட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அதை திரும்ப எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து அதெல்லாம் சொல்லியாச்சு. அதில் ஒரு மெக்கானிக்கிட்ட சொல்லியாச்சு. ஸோ காலையில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம போய் சும்மா வந்து பார்த்துட்டு ஸோ வண்டியை எங்கேயாவது கரெக்டாக அவ்வளோ ப்ராப்பராக நிப்பாட்டிட்டு அப்படியே வந்துடுவோங்க. சரிங்களா? சரி, நான் இப்போ அப்படியே டேரெக்டாக நான் வண்டிகிட்ட இருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். காலையில் இந்த இடத்துல வந்து தாங்க நின்றுச்சு. கரெக்டாக நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த இடம் தான். இந்த இடத்துல வந்து நின்று போச்சு நம்ம வண்டி. இங்கேருந்து அப்படியே ஓட்டிகிட்டே போனேன். ஓட்டிகிட்டே போய் அப்படிங்கிறக்குள்ளே போய் வண்டி இருக்கா இருக்கான். நம்ம பையன் இருக்கான். நல்லா இருக்கான் பாருங்க. ஸோ வண்டி இங்கே தான் இங்கே இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள். அங்கே தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 10:26. 10:20 எடுத்தோமா 6 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. வண்டி இருக்குது பாருங்கள்.
ஐயோ அவன் குழந்தைக்கு சார் வண்டி பார்க்க எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பக்காவான வண்டி இப்படி ஆகி போச்சுன்னா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். வண்டி பார்க்க எவ்வளோ புதுசாக இருக்குது. சரி புதுசான்னு சொல்ல முடியாது. சரி எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்க. இவ்வளோ நல்லா. ஐயோ லைட்டு போடு. ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நல்லா இவ்வளோ அழகாக இருக்கிற வண்டி இன்ஜின் கோலாக இருக்குன்னா யாராவது நம்ப முடியுதா? எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்க. சரிங்க. ஸோ அந்த சோப் வண்டி ஒன்று நிற்கிதுல்ல, அதே வண்டி தான். அது காலைல வந்து ஒரு இன்ஜின் கொஞ்சம் வேலையாயிடுச்சு, அதனால் நிப்பாட்டிருக்கேன். காலைல வந்து அவங்களுக்கு காட்டேன். இந்த அந்த சோப் வண்டி ஒன்று நிற்கிதுல்ல, அந்த அந்த பெரிய வண்டி பார்த்தா நம்ம வண்டி தானே. காலில் வந்து நான் இன்ஜின் கொஞ்சம் வேலையாயிடுச்சு, செக்காயிடுச்சு. வெள்ளை வண்டியில் அது பக்கத்தில் ஒன்று கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி சரி ரைட்ண்ணா வேலையில் இருக்குங்க. சரி சரி அந்த செலவுக்கு எதுவும் விஷயம் இருக்குண்ணா பரவாயில்லண்ணா. இந்தா சரி வச்சுங்க. சரி வாங்க. சரிங்க சார். ஃபஸ்ட்டு வேணானாரு. சரி விட அவர் பாவம் தானே சார், பார்த்துக்கிட்டோம். ஸோ கொடுத்துட்டோம், தைரியமாக போகலாம், பார்த்துக்குவாங்க. ஆமாங்க. ஸோ நம்ம வண்டி வந்து நம்ம நிப்பாட்டியாச்சுங்க. ஸோ நிப்பாட்டியாச்சு. ஸோ அங்கே பல்கில் இருந்து சார் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ அவங்க பார்த்துக்கிறேன்ட்டு அங்கே கூட நிப்பாட்டி போங்க, காலில் வந்து எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரிங்க சரி நம்ம நம்ம நிம்மதியாக போகலாம். இல்லாட்டி என்னடா இது ஐயோ வண்டி என்னாச்சுன்னு மாதிரிக்கிட்டே போகலாம். அதுக்கு அதை வரல சார். நமக்குன்னு பாருங்களேன் சார். நான் வண்டியை பொறுமையாக ஓட்டிட்டு வந்துருக்கணும் சார். வேர்த்து விட்டுட்டோம், அதுதான் அப்படி ஸ்டக்காயிடுச்சு. சரி விடுங்க, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி வாங்க நீ அப்படியே நம்ம கிளம்புவோம். இப்போ தரமுல செல்லக்குட்டி டாட்டா போயிட்டு வரேன், பத்திரமாரு. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கிற வண்டி எப்படி நிற்கிது பாருங்க. ஓடா மச்சா. அண்ணே காலையில் யார் இங்கே இருப்பா? இங்கே யார் இருப்பா? நீங்கள் தானே இருப்பீங்க. சரி நான் வந்து ஒரு 2 பேர் வருவாங்க, வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் அந்த வண்டி எடுத்துகிட்டு போக சொல்லிடுறேன். சரி அவங்க எப்போ வராங்க தெரியல, ஒரு 9 மணி 10 மணியாக போல் வருவாங்க. சரி வேறு யார் இருப்பா? அப்படியா? சரி ரைட், நைட்டு பார்த்துங்க. அந்த வண்டி கொஞ்சம் வேலையாயிடுச்சு, காலையில் வரும்போது வேலையாயிடுச்சு, அதான் நிப்பாட்டிட்டு போனேன். அதான் சாவி உங்களை கொடுத்துட்றேன், அவங்க வந்து எடுத்து. இல்லை யாராவது இருந்தீங்கன்னா சொல்லிட்டு போகலாமேன்னு பார்த்தேன், வேறு. சரி ரைட் ஓகேப்பா. நம்ம சொல்கிறதா சொல்லிடணும் இல்லைங்க, அதுக்காக வந்து ஸோ அந்த வண்டி இன்ஜின் சீஸ் ஆனதுக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்கிறேங்க. அது எப்படின்னா, வரும்போது ஹெட்செட் மாட்டிகிட்டு வந்தேன்னா, ஹெட்செட் மாட்டி வரும்போது எனக்கு பிடிச்ச பாட்டாக ஓடிட்டே இருந்துச்சு. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து வேகமாக போயிட்டு இருந்தானா, அந்த பாட்டு கேட்டதுக்கும் அந்த வேகமாக போனதுக்கும் நமக்குள்ளே ஒரு ஃபயர் உண்டாயிருச்சு. அந்த நேரத்தில் சும்மா சல்லுன்னு ஒரே திரிகிட்டேன். எனக்கு அந்த சவுண்டு கேட்டது, அந்த இன்ஜின் வந்து டகடகன்னு அடிக்கிறது எனக்கு சவுண்டும் கேட்கலன்னே ஒரே திரியாச்சா. அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே திரிகிட்டே ஒரே ரேஸ் ஆனது, திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாச்சு. ஒருவேளை என்னோட பெட்ரோல் கம்மியாகிடுச்சோ அப்படின்னு நினச்சி திரி பார்க்குறேன். நானும் ரிசர்வில் போடுறேன், மெயிலில் போடுறேன். அப்படியே அப்புறம் வண்டி சவுண்டு ஓவராக கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஷார்ட்ஸில் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. சும்மா டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படியே வந்துடலான்னு நினச்சேன், பட் அங்கே அப்படியே நின்றுச்சு. ஸோ இதுக்கு மேலே வண்டியை ஸ்ட்ரெஸ் பண்ண வரும்லடா. கிக்கருமே வந்து கீழே அமுக்க முடியல, அப்படியே டைட்டாக பிடிச்சிருச்சு. ஸோ அப்படியே வந்தாச்சுங்க. சரி வேணாண்டா அப்படி வண்டி ஓகே, வண்டி உள்ளே என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு. சரிங்க நீ வண்டியை எப்படியும் ரெடி பண்ணிடலாங்க, ஒரு வாரத்தில் ரெடி பண்ணிடலாம். ஸோ ரெடி பண்ணிட்டு வேறு லெவலில் வீடியோ போடலாங்க அந்த வண்டியில். சரிங்களா? சரி ஓகேங்க, அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கடைக்கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ எங்கனக்குள்ளே தான் ஒரு லோக்கல் கடை இருக்கும். ஸோ அங்கே தான் கொடுக்கலான்னு இருக்கேன்.
ஸோ இதுவரை இங்கே நான் கொடுத்ததே கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் இங்கே நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ அந்த பையன் இங்கே தான் இருப்பாப்புல, அந்த கடை இங்கே தான் இருக்கும். ஸோ ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கிறோமா? ஸோ இங்கேனா தாங்க, இங்கே தானே கடை இருக்கும். இங்கே தான் ஆருத்ரா. தானே நான் அதை அங்கே நிற்கிது, அங்கே நிற்கிது. சரி, நாங்கள் ஃபோன் பண்ணுவேன். சரி, காலையில் போக முடியாதா? நான் காலைல வருவீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படிங்களா? நான் மதியம் சாப்பாடு எடுத்து ஒரு 2 மணி போல் கிளம்புவேன். அப்படியே போய் வண்டி எடுத்துட்டு அப்படியே. சரி, ரைட், ஓகே. சரிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட வந்து என் பண்ணிக்கிறேங்க. ஸோ நாளைக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து இதோட வந்து எண்டாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அது இதுக்கு அடுத்த வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, குட் நைட், டாட்டா. இப்போ நைட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குட் நைட்டு. ஸோ நான் வந்து நைட்டு இருக்கிறனால குட் நைட் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் பகலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து தேங்க்யூ மட்டும் சொல்லிக்கிறேன். சரிங்களா? டாட்டா, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸ்டே சேஃப், ஸ்டே டியூன்.